ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம். கலித்தொகை, குறுந்தொகை, அகநானூறு, நற்றிணை. ஆன்சர் கலித்தொகை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அகநானூறு அடிக்கலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அக இலக்கியம் அகநானூறு அப்படின்னு வருமானு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி வராது. சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. நம்ம 8 தொகை பார்த்துப்போம். 8 தொகை நூலில் பார்த்தீங்க அப்படின்னா அகம், புறம், அகப்புறம். அகப்பொருள் வந்து நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. இவை அனைத்தும் அகப்பொருள். புறப்பொருள் பற்றி கூறுவது 10 புறநானூறு. அகம்புறம் இரண்டுக்கும் சேர்த்து பாடுவது பரிபாடு. ஈதலை பற்றிய செய்திகளை கூறும் அகநூல் கேட்டிருக்காங்க. 10th நியூ சிலபஸ் 186வது பக்கத்துல இருக்கு. ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம் கலித்தொகை. கொஸ்டின் 2, செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல். புறநானூறு, கலித்தொகை, அகநானூறு, பரிபாடு. ஆன்சர் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. கொஸ்டின் 3, உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர். ஆன்சர் அதியன் பெருஞ்சாத்தன். கொஸ்டின் 4, ஞானம் கவிதையின் ஆசிரியர். அப்துல் ரகுமான், வேணுகோபாலன், ராஜகோபாலன், ராமகோபாலன். ஆன்சர் வேணுகோபாலன். ஞானம் என்னும் கவிதையின் ஆசிரியர் வேணுகோபாலன். கொஸ்டின் 5, உலகிற்கான பணிகள் எதை சார்ந்து வளர வேண்டும்? மரம், அறம், ஞானம், கல்வி. ஆன்சர் அறம். உலகிற்கான பணிகள் அறம் சார்ந்து வளர வேண்டும். கொஸ்டின் 6, ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு. தீக்குச்சி, மீட்சி விண்ணப்பம், கோடை வயல், கோடை மழை. ஆன்சர் கோடை வயல். ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு கோடை வயல். கொஸ்டின் 7, தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர். தஞ்சாவூர், திருவாதவூர், திருவாரூர், திருவையாறு. ஆன்சர் திருவையாறு. தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு. கொஸ்டின் 8, தீசோ வேணுகோபாலன் எக்காலத்து புது கவிஞர்களில் ஒருவர். மணிக்கொடி, எழுத்து, வானம்பாடி, கவிக்குயில்கள். ஆன்சர் எழுத்து. தீசோ வேணுகோபாலன் எழுத்து புது கவிஞர்களில் ஒருவர். கொஸ்டின் 9, கண்ணதாசனின் இயற்பெயர் யாது? முத்தரசன், முத்தையா, முத்துக்குமார், முத்துசாமி. ஆன்சர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கொஸ்டின் 10, கண்ணதாசன் பிறந்த மாவட்டம். ஆன்சர் சிவகங்கை. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை. ஊர் வந்து சிறுகுடல்பட்டி. இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much for watching.